வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து டே 13ங்க. நம்மளுக்கு எல்லா நாளுமே ஒரே மாதிரி போகாதுங்க. ஒரு சில டைம் நம்ம வெளியே போகிறப்ப வந்து நம்மளால சாப்பிட முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு நாள் வந்து எப்படி போச்சு அப்படின்னா வந்து காலையில் வந்து எங்கள் அம்மா வந்து மொச்சக்கொட்டை குழம்பு வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மொச்சக்கொட்டை குழம்போட வந்து 2 இட்லியும் நல்லா மொச்சக்கொட்டை வந்து நிறையா போட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு வடை வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா வந்து நம்ம எல்லா லைஃப் லாங்காக வந்து நம்ம இந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ எப்பயுமே நம்ம இருக்கிற மாதிரி வந்து நம்ம அளவோடு கம்மியாக சாப்பிட்டாலே போதுங்க. இதுதான் என்னோட டயட்டு. மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் குலசாமி கோயிலுக்கு போனாங்க. ஸோ போயிட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் மனநிறைவாக இருந்தனால பசிக்கவே இல்லைங்க. இடையில மட்டும் ஒரே ஒரு காஃபி சாப்பிட்டோம். அதே மாதிரி வரப்போ வந்து கொஞ்சமாக வந்து கேப்பப்பட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஸோ இதுதான் என்னோட சாயந்தரம் ஆயிடுச்சு. ஒரு 6:30 ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பிடல, பசிக்கவும் இல்லை. ஸோ ட்ராவல் பண்ணனால பசிக்கல. அதனால் கேப்பப்பட்டோட முடிச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன்.